மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? என் மகளுடைய திருமண காரியமா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயா என்னையா சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா? அந்த பொண்ணுக்காக ஜபவார பண்ணீங்களா? என்னையா சொல்றீங்க? நீங்க தான் ஒரு மீட்டிங்ல சொன்னீங்க எனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்கல. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு குழந்தை கொடுத்தா ஆண்டவரோட வேலையை நான் 100% செய்ய முடியாது. அதனால ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, உங்களை குழந்தை கொடுக்க மாட்டேன், எனக்கு 100% வேணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இதோ பாருங்க எப்படி பேசுறீங்கன்ட்டு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்திருந்தா உன்னுடைய டைமில் எவ்வளோ நேரத்தை உன் பிள்ளைக்கு சில கொடுத்துருப்பேன். 25% டைமையாவது உன் பிள்ளைக்கு நீ கொடுத்துருப்பேன். கவனிக்க, அதை வளர்க்க, அதை கடை கூட்டு போக, ட்ரெஸ் வாங்கி கொடுக்க, ஸ்கூலுக்கு அனுப்ப, காலேஜுக்கு அனுப்ப, அதை கவனிக்க, அதை ஆஸ்பத்திரி கூட்டு போக, அந்த பொண்ணுக்காக மாப்பிள்ளை பார்க்க, அந்த பொண்ணுக்காக கல்யாணத்தில் ஜபிக்க, இதான் இருக்குல்ல. குறைஞ்சது 25% நேரத்தையாவது உன் பிள்ளைக்கு நீ கொடுத்திருப்ப. உன் நேரம் எனக்கு 100% வேணும் என்பதற்காக உனக்கு நான் தரல. ஐயா உங்களுடைய நேரம் 100% ஆண்டவருக்கு வேணும் தான் உங்க குழந்தை தரலன்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு பிறந்த மகளுக்கு நீங்க கல்யாணத்துக்காக ஜபிச்சாலும் சரி, இல்ல வேற யாரோட மகளை உங்க மகள் போல நீங்க ஜபிச்சாலும் சரியா, அது ஆண்டவருக்கு பிடிக்காதுல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு நீங்க 100% வேணும் இல்லையா? இந்த திருமணத்தை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆலோசனை கொடுங்க. ஐயா இந்த மாதிரியான ஆலோசனைகள்லாம் கேட்க கூடாது தான் ஆண்டவர் உங்க குழந்தைய தரல. பாருங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க. எங்கேயா போயிருந்தாக்கி பிள்ளை ஃபோன் பண்ணப்பா இன்னைக்கு எப்பப்பா வருவீங்க, நம்ம ஊழியத்தில் நின்றுகிட்டு இருக்கும்போது சொல்லுமா இல்லையா? ஆண்டவர் பார்த்தாரு இதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு வேண்டான்னு ஆக்கிட்டார். ஆண்டவரே உங்களுக்கு குழந்தை வேணான்னு சொல்லி டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லி வேணான்னு சொல்லி முடிவு வைக்கிறாரு. சரி, அவர் வார்த்தையை மீறி நீங்க ஒரு பொண்ணுக்காக ஆலோசனை கேட்குறீங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அப்ப விருந்து காரியத்தை குறித்து ஆலோசனை கொடுத்தா ஐயா அந்த ஆலோசனையாச்சு வேதத்தின்படி இருக்குமா? அப்ப இந்த வசனத்தை கொண்டு பேசின ஐயா வேத வசனத்துல இருந்து எடுத்து பேச போறாரு. எல்லாரும் வேதத்தை கையில எடுத்துங்க. திருமண விருந்து சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிந்தவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுப்பல்ல. ஆமா, ஆனா இதை செய். இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, ஏழைகள், தரித்திரர், அவங்களை கூப்பிட்டு விருந்து பண்ணு. ஐயா முதல்ல நான் பார்த்து வேதத்திலிருந்து வசனத்தின்படி இப்பதான் பேச ஆரம்பிக்கிறீங்க. சூப்பரியா, அதுதான் எனக்கு பிரியன்னு சொன்னார். ஐயா கண்டிப்பாயா ஆண்டவரு கண்டிப்பா இப்படி விருந்து பண்றவங்க மேலதான் பிரியமா இருப்பாரியா. அப்போ திருமண நாள்ல எல்லாரும் வரும்போது அவங்களை கூப்பிட்டா கவனிக்க முடியாது. ஐயா என்னையா குழப்பறீங்க? திருமண நாள்ல எல்லாரும் கூப்பிட்டா அவங்க கவனிக்க முடியாதா? ஐயா ஆண்டவரு அவங்கள மட்டும்தான் கூப்பிட சொன்னாரு. வேதத்தை எடுத்து படிச்சு பார்த்தலாமா? லூக்கா 14வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த சப்ஜெக்டை. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாராகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் சிநேகிதனை கூப்பிடாத, உன் சகோதரனை கூப்பிடாத, உன் பந்து ஜனம் அப்படின்னா உன் சொந்தக்காரங்களை கூப்பிடாத, ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தார் ஆகிலும் பணக்காரங்களா சொசைட்டியில பெருசா இருக்கிறவங்க கூப்பிடாத. அப்படி கூப்பிடாம யார கூப்பிடணும்னு அடுத்த வசனத்துல சொல்றாருயா. 13வது வசனம், நீ விருந்து பண்ணும்போதே ஏழைகளையும் ஊழரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. நல்லா புரியுதுங்களாயா? அவங்கள கூப்பிடாத, இவங்களை கூப்பிட்டு விருந்து பண்ணு. யார? ஏழைகளையோ ஊனரையோ சப்பானிகளையோ குருடரையோ கூப்பிட்டு விருந்து பண்ணு அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்படி பண்றதுனால 14வது வசனத்துல, அப்பொழுது நீ பாக்கியவானா இருப்பாய், அவர்கள் உனக்கு பதிலுக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மேல சொல்லிக்கிறவங்கள கூப்பிடாத, நான் சொன்னவங்கள மட்டும் கூப்பிட்டு விருந்து பண்ணனா உனக்கு பதிலுக்கு பதில் எதை செய்ய தேவையில்ல. ஆனாலும் நீதிமன்றங்களில் உயிர்த்தெழுதல்ல உனக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னு ஆண்டவரே சொல்றாருயா. இப்போ மோகன் சேனலை பின்பற்ற மக்களும் சரி, இந்த வீடியோ பார்க்குற மக்களும் உங்களுக்கு ஆண்டவர் தான் முக்கியம்னா வேதத்தை எடுத்து கையில் வச்சுட்டு, இதுக்கப்புறம் மோகன் சேனல் சொல்றதெல்லாம் வேதத்தின்படி இருக்கானே உன்னிப்பா கவனிச்சு பாருங்க.
மறுபடி அண்ணன் சொல்றத முதல்ல இருந்து பார்ப்போம். திருமண விருந்து சொந்தக்காரங்க நண்பர்கள் தெரிந்தவங்க அவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன்ல, ஆமாம். ஆனால் இதை செய், இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஏழைகள் தரித்திரர் அவங்கள கூப்பிட்டு விருந்து பண்ணு, அதுதான் எனக்கு பிரியன்னு சொன்னார். அண்ணன் இந்த இடத்துல வேதத்தை சின்னதா ஆல்ட்ரு பண்ணி போய் சொல்றாரு. அது என்ன போயினா, அங்க அவங்கள கூப்பிடாம இவங்கள கூப்பிடுன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா இங்க அண்ணன் எப்படி மாத்துறாருனாத, அவங்கள கூப்பிடுவல்ல இவங்களையும் கூப்பிடு, இதுதான் எனக்கு பிரியம்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ திருமண நாளில் எல்லாரும் வரும்போது அவங்கள கூப்பிட்டா கவனிக்க முடியாது. முந்தின நாள் நாங்கள் 300 ஏழைகளை கண்டுபிடித்தோம். அங்க ஆண்டவரே விருந்து பண்ணும் போதே, அதாவது கல்யாணத்தை நடத்தும் போதே அவங்கள மட்டும்தான் கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ண சொன்னாரே. ஆனா எங்க அண்ணன் அப்படியே மாத்தி கல்யாண நாள்ல அவங்க கூப்பிட்டு பண்ண முடியாதுல்ல, அதனால முன்னாடி நாள் ஒரு 300 ஏழைகளை கண்டுபிடிச்சு என்ன பண்றாருன்னு பாருங்க. உடல் பாதிக்கப்பட்டவங்க, அது மாதிரி நடக்க முடியாதவங்க, விதவைகள், ஏழை குழந்தைகள், ஏழை ஊழியர்கள் 300 பேரை செலக்ட் பண்ணி 300 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து 300 பேருக்கு விருந்து செய்ய என் மகள் கையினால் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க வைத்தேன். அண்ணே இப்ப நீங்க சொல்லத எல்லாரும் பண்றாங்க, ஆனா வேதத்துல சொன்னது அது இல்லனே. அவங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள வச்சுதான் நீங்க அந்த விருந்தே பண்ணிருக்கணும். இதுலயும் ஆண்டவரு இடது கையில கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க செஞ்சதையே இங்க வந்து ஸ்டேஜ் போட்டு சொல்லிட்டு அவர் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையும் செய்யாம நீங்க உங்களையே பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஆண்டோடைய வசனம் சொல்லுது, அவங்க எல்லாருக்கும் 300 பேருக்கும் gift கொடுத்து என் மகளை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தான் உண்மையா ஆசீர்வதிச்சுட்டு போறவங்க. அந்த உண்மையா ஆசீர்வதிச்சுட்டு போறவங்கள வச்சு மட்டும் தானே கல்யாணம் பண்ண சொன்னாரு. அப்படிதான் நீங்க பண்ணீங்களா? இதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எதனா வேதம் சொல்லுச்சு, கொஞ்சம் கிளியரா சொல்லுனே. பாருங்க, வசனத்தின்படி நம்ம வாழணும். இனிமேல் நீங்க கல்யாணம் குடும்பிச்சா ஏழைகளுக்கு விட்டு தனியா முதல்ல விருந்து பண்ணுங்க. அண்ணே வேதத்துல எப்படி அண்ணே போட்டுருக்கு, தனியா ஒரு நாள் முன்னாடியே ஏழைகளை ஊனரா சப்பானி குருடரை கூப்பிட்டு விருந்து பண்றத, அதுக்கப்புறம் உங்க சொந்தக்காரங்க பந்து ஜனம் பணக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து பண்ணு, அப்படியான வேதத்துல போட்டிருக்கு. அப்படி எந்த வேதத்துல போட்டிருக்கு? 10 பேரை கூடுங்க, ஒரு 20 பேருக்கு விருந்து செய்யுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, தேவன் மகிழ்ச்சி அடைவார். தேவனை மகிழ்ச்சி படுத்தணும்னா தேவன் வேதத்துல சொல்லியிருக்காருல, அதன்படி செய்யுங்க. இல்ல நான் மோகன் சாரை தான் மகிழ்ச்சி படுத்துவோம், பேருக்குன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து வைப்போம் அப்படின்றவங்க அண்ணனை பின்பற்றுங்க. இதான் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம். வேத வசனத்தை படிச்சுட்டு அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. யாரோட கள்ள உபதேசங்களை கேட்டு நம்பி ஏமாந்துடாதீங்க. வேதத்தின்படி வாழ்றவங்கள ஆண்டவர் கண்டிப்பா ஆசீர்வதிக்கிறாரு. அவரோட ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரியதில்ல, அது ஆவிக்குரியது. உங்களை சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவாரு. கட்ட சீக்கிரமா வர போறாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் விட்டு மனம் திரும்பி அவருக்காக வாழ பிரியப்படுங்க. பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.